நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர் அடிக்கடி அடிப்பிடிச்சு போனாலோ விசில் வராமல் தண்ணியெல்லாம் வெளியே வந்தாலோ உடனே குக்கரை மாற்றிடாதீங்க. நான் சொல்ல போகிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வருஷம் ஆனாலும் நீங்கள் குக்கரை மாற்றவே வேண்டாம், புதுசு மாதிரியே இருக்கும். என்ன அந்த டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பருப்பை இந்த மாதிரி குக்கரில் வேக வைப்போம். அப்படி வேக வைக்கும்போது அதோட கரையெல்லாம் குக்கரில் அங்கங்கே இந்த மாதிரி படிஞ்சு போயிடும். இதை வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா 2 செகண்டில் நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு லெமனை கட் பண்ணி ஜூஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பருப்பு வேக வச்சுருந்த குக்கரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜூஸை ஊற்றிடுங்க. குக்கரோட உள்பக்கம் மூடி பகுதி எல்லா இடத்துலையுமே ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் போட்டுருங்க. அது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் கூட பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நார்மலான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மாங்கன்னு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, கரையெல்லாம் தன்னால் போயிடும். நீங்களே பாருங்கள், பாதி அளவுக்கு கரை நம்ம தேய்க்காமலே போயிடுச்சு. மீதி உள்ள கரையை நம்ம எப்போதும் பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சாலே போதும். கொஞ்சம் கூட கரை படிஞ்ச இடமே தெரியாதுங்க. ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். டெய்லி யூஸ் பண்ணோன்னா இந்த ஜூஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் வாஷ் பண்ணுறதுலே முக்கியமான இடம் இந்த குக்கர் கேஸ்கட் தான். இதில் அதிகப்படியான அழுக்குகள் கண்டிப்பாக தேங்கும். இதை நீங்கள் அடிக்கடி கழுவ முடியாது. கழுவுனா லூஸ் ஆயிரும். லூஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா குக்கர் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. கேஸ்கெட் லூஸ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா தேவையில்லாத அழுக்குகளும் வெளியே வந்துடும். கேஸ்கெட் தளராமலும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. குக்கரில் தண்ணி அளவு கம்மியாக சேர்க்கும் போது இந்த மாதிரி அடிக்கடி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதோட வாடை நம்ம குக்கரை விட்டு போகவே போகாது. இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற லிக்விட் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம வேண்டான்னு தூக்கி எறிகிற வெங்காயத்தோல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா சூடுபடுத்துங்க. அடிப்பிடிச்ச கரையெல்லாம் தன்னால் வெளியே வந்துடுங்க. நம்ம கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அடிப்பிடிச்ச கரையெல்லாம் போயிருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம எப்போவும் பாத்திரம் கழுவுற மாதிரி ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதுங்க. வெங்காயத்தோட தோல் அடிப்பிடிச்ச வடையை சுத்தமாக எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு வேறு எதாவது கூட சமைச்சிக்கலாம். சுத்தமாக வாடையே இருக்காது. பொதுவாக அடிப்பிடிச்ச பாத்திரத்தை கழுவுறதுக்கு நமக்கு தனியாக நேரம் தேவைப்படுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். அதே சமயம் கிச்சனும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும். இதுக்கப்புறமும் அடிப்பிடிச்ச வாடை போகலைன்னா கொஞ்சமாக லெமனோட தோல் எடுத்து குக்கர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வாடையே இருக்காது. நீங்கள் என்ன வேணால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் எந்த பொருள் வச்சாலும் எவ்வளோ கரெக்டாக தண்ணி ஊற்றினாலும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே புது குக்கர் வாங்கிடுவோம். இந்த ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் குக்கரை இனிமேல் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. குக்கரோட விசில் போடுற இடத்துல விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி வெளியவே வராது. இதுக்கப்புறம் நீங்கள் புதுசு வாங்கவே தேவையில்லை. பல வருஷமானாலும் குக்கர் அப்படியே இருக்கும். குக்கரை எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு குக்கரோட விசிலையும் நம்ம வாஷ் பண்ணணும். அதில் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட குக்கர் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன பவுலில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துருங்க. அந்த தண்ணியில் குக்கரோட விசில் போட்டு ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் விசில் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவும் பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற சோப் இல்லைனா லிக்விடை தொட்டு குக்கரோட விசிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. குக்கரோட விசிலில் கொஞ்சம் கூட அடைப்பில்லாமல் இருந்தால் தான் விசில் நமக்கு நல்லா வரும். தண்ணியும் வெளியே வராமல் இருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. விசிலில் எப்போல்லாம் அடைப்பு இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளில் குக்கர் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஞ்சரான பொருளும் கூட. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு குக்கரை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஞ்சர் இருக்காது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.